பிராங்க் கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே, இன்னும் யாருமே நம்மக்கிட்ட கேட்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நினச்ச நேரமோ என்னமோ தெரில, டக்குன்னு இந்த பிராங்க் கேக்கு கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் பிராங்க் கேக்குக்கு மேலே ஃபுல்லாக எனக்கு ஓவர்லோடடாக இருக்கணும், அதுவும் 1/4 kg பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. சரி, நம்ம கஸ்டமர் பேச்சு என்னைக்கு மீறி இருக்கோம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கேன். சாக்கோ ஓவர்லோடட் கேக்குனால சாக்லேட் கேக்லேயே நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது 1/4 kg டின்னு, அதையும் இந்த கேக்கு மேலே கவுத்திட்டு அது ஃபுல்லாக க்ரீமை போட்டு நிரப்பிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப நாள் ஆன மாதிரி இல்லைங்க நம்ம ட்ரீம் கேக் செஞ்சு. ட்ரீம் கேக் ஒரு காலத்தில் பீக்ல இருந்தது, ஆனால் இப்போ யாருமே ட்ரீம் கேக்கை மறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கொரியரில் வேற ட்ரீம் கேக் அனுப்பிட்டு இருக்கோம். ட்ரீம் கேக்லாம் பீக்ல இருந்ததெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள்னு நினச்சிக்கிட்டு விட்டுறணும் போல. எனக்கு என்னமோ உள்ள செஞ்ச மாடலை விட வெளியில அவுட்கம் தாங்க சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த சாக்லேட்லாம் நிற்க வைக்கணும்னு எனக்கு ஆசை தாங்க, ஆனால் இதுக்குள்ளே குத்த முடியாதுன்றனால எல்லா சாக்லேட்டையும் படுகா போட்டுட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ பிடிச்ச சாக்லேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் தான். உங்களுக்கு இந்த 3 சாக்லேட்டில் எந்த சாக்லேட் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை.